ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து 2014 வெளியான ஒரு மிஸ்ட்ரியான திரைப்படம் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெட் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது எல்டரடோ அப்படின்ற மாதிரியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே புரிய வரும். எஸ், இந்த தங்க நகரம், மறைக்கப்பட்ட தங்க நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியாவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் மச்சா என்னத்தை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1920 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காட்டுறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து வேலை பார்க்கிறவர் தான் நம்ம ஹீரோ. ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு உயர் அதிகாரியும் கூட. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்கள வந்து போட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாடை வந்து யார் வந்து சுட்டு காட்டுறாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மாடை வந்து யாராலுமே வந்து சுட்டு தள்ள முடியல. அது குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிருது. இப்ப காட்டுக்குள்ள போறதுக்கு அப்புறம் வேற மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உள்ள போறதுக்கு தயங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து வீரதீரமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காட்டு உள்ள போயிட்டு அந்த மாடை வந்து வேட்டையாடிறாரு. எல்லாருமே வெளியே இருக்கிறவங்க வந்து திரும்பி வரமாட்டார் போல இருக்குது அப்படி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ மாசா வருவாரு. அவரோட ஒய்ஃப்மே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க. இப்ப நைட் ஒரு பார்ட்டி நடக்க போது. அப்போ வந்து ஒய்ஃப் காரி சொல்றாங்க, எதுக்குங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, இல்ல நான் என்ன போஸ்டிங்ல இருக்கிறேன்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் வந்து எனக்கு வந்து உயர் பதவி கொடுப்பாங்க. நான் வேற இந்த மானெல்லாம் சுட்டிருக்கேன் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் இப்போ வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ இப்போ இந்த பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து உயர் அதிகாரி ஒருத்தர் வந்துட்டு யார் இன்னைக்கு மாலை சுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க இருக்கிற உயர் அதிகாரி இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ பத்தி சொல்லாம வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சோகமாயிருது. என்னடா ஒரு உயர் பதவி கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இப்போ இங்க இருக்கிற உயர் அதிகாரி இருக்கார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு லண்டன்ல வந்து ஜியோகிராபிக்கல் சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வரணும். அங்க போய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த நில அளவுகள் எல்லாம் வந்து நீ அளந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அத ஹீரோ தனியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவுக்கு வந்து என்ன பண்றதே தெரியல. சரி ஓகே, இதை ஒழுங்கா பண்ணிட்டா ஹீரோவுக்கு வந்து உயர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி சொன்னதால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா புட்டு படுக்கையெல்லாம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ அந்த லண்டன்ல இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெருசு ஒண்ணு சொல்லுது, இந்த பொலிவியான்ற ஒரு நாடு இருக்குது, அதோட நாட்டோட வரைபடம் வந்து சரியா இல்ல, அதை வந்து சரிப்படுத்தி திருத்தி வந்து நீ புதுசா ஒரு மேப்பை உருவாக்கணும், அதுதான் உன்னோட டாஸ்க் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கடினமான வேலை தான் இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு ஊரா போயிட்டு எந்தெந்த அளவுகள்ல எந்தெந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கைப்பட எழுதி வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த லண்டன் ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி இருக்குது பாத்தீங்களா, அது அனுப்பினபடி இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பொலிவியால இருந்து பிரேசிலுக்கான ஒரு 6 பகுதி அதையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து சர்வே எடுத்தாகணும். இப்போ நிறைய டாஸ்க் இருக்குது. இதுதான் இந்த படத்தோட கேட்லிஸ்டுமே கூட. இப்போ பெர்சி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கண்ணாடிக்கார வரான். இவரை தாக்க தான் வரா அப்படி மாதிரி நினைச்சா அவருக்கு அசிஸ்டண்டா வந்திருக்கான் போல் இருக்குது. அவனும் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறான். சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொலிவியா நாடு இருக்குங்களா, அதை வந்து திரும்பவும் வந்து அளந்து பாக்குறாங்க. அதாவது வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊர் இருக்குது அப்படின்றத வந்து எழுதி இவங்க வந்து ஒரு மேப் ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க வேலையை. இப்படியே ஒரு ஒரு ஊரா சுத்தி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த மேப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காக வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரைப் ஒருத்தர் வந்து ரெடி பண்றாங்க. அவர் வந்து இங்க அடிமையா இருக்கிறார் போல் இருக்குது. அவரை கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டீம் செட் பண்ணிட்டு இவங்க வந்து இவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சர்வே பண்ணிட்டு நம்ம ஹீரோ போறாரு. ஒரு ஒரு ஊரா போயிட்டு இருக்கும்போது ஒரு பழங்குடியின ஆளை கூட்டிட்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போடுங்க, இது வரைக்கும் போலாம், அந்த முனைக்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. பழங்குடியின ஆளு, அப்புறம் வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், அப்புறம் ஒரு சில ஆட்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போட்ல ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால வந்து இங்க இருக்கிற டீம்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது திடீர்னு வந்து ஒரு அம்பு வந்து பாயுது நெஞ்சில. டக்குன்னு அம்புகள் வருது. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா காட்டு உள்ள இருந்து தான் வந்து இந்த அம்புகள் எல்லாம் வருது. யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காட்டுவாசிகள் தான் வந்து இவங்க மேல வந்து அம்பை எழுதிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ டீம்ல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள குதிச்சுறாங்க. இதுல வந்து நெஞ்சில அந்த அம்பு பாஞ்சிச்சு பாத்தீங்களா, அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன்படி வலை இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்து மாட்டிக்கிறாரு. அது பத்தாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரானா மீன்கள்லாம் வந்து அவரை கடிக்க ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட வந்து அவர் சாகிற நிலைமைக்கு போயிறாரு. எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவரை காப்பாற்ற முடியல. ஒரு வழியா அந்த காட்டுவாசிகள் இருந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் போயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து தங்களோட டீம்ல இருந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் வந்து இதுக்கு மேல இந்த பயணத்தை வந்து தொடரணுமா வேணாவா அப்படின்ற மாதிரியான கேள்வி டீமுக்குள்ள வருது. கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடுக்கும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப சண்டை போட்டு ஒருத்தர் கேட்கறான், இந்த மாதிரி வந்து எங்களை கொல்றதுக்கு தான் நீ கூட்டு வந்தியா, எங்களை தயவு செஞ்சு கூட்டு போயிரு அப்படின் போது ஹீரோ வந்து இல்ல முடியாது, நம்மளோட குறிக்கோள் என்ன, இந்த ஆத்தோட முடிவு எங்க இருக்கு, இந்த ஆத்தோட தொடக்கம் எங்க இருக்குன்றத பாக்குறதா நம்மளோட வேலை, அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம எங்களை சாவடிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோவையே கொலை பண்றதுக்கு வருவான். அப்ப அசிஸ்டன்ட் தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா காதலியே சுட்டு அவரை காப்பாத்துவான். இந்த அளவுக்கு ஏன் போராடுறாங்கன்னா ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறோட தொடக்கம் எங்க இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இவங்க இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற ட்ரைப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹில்டோரோட தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்காக இதை சொல்றான்னு தெரியல. இவங்க தொடர்ந்து பயணத்தை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ட்ரைப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து டக்குன்னு வந்து சத்தத்தை போட்டு இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த ஆறோட தொடக்கத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சந்தோஷம். வாழ்க்கையில வந்து முதல் முறையா இந்த இடத்த வந்து நம்ம தான் பார்த்திருக்கிறோம், இதை வந்து கண்டுபிடிச்சதும் நம்ம தான் அப்படின்ற பெருமை வந்து நம்ம ஹீரோக்கு சேரும். அதனால வந்து அவர் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு போய் அவங்க பாக்குறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபை காணோம். சரி அவன் போனா போகட்டும், நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியெல்லாம் வந்து
சர்வை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு சத்தம் கேட்குது. என்னடா இது சத்தம்னு பார்க்கும்போது காட்டு பன்னி போயிட்டு இருக்குது. இப்ப ஹீரோ பார்த்ததுமே வந்து எப்படியாவது அத சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சுறாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாம ரொம்ப நாளா இருக்கிறாங்க இல்லையா? அதனால வந்து அத சுட சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து கேட்கறாங்க. இப்ப ஹீரோவே கரெக்ட்டா வந்து எய்ம் பண்ணி சுட்டுறாரு. இப்ப அவங்க வந்து பன்னியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல யூஸ் பண்ண மண்பாண்டங்கள்லாம் இருக்குது. இந்த காட்டு உள்ள எப்படியா இந்த மண்பாண்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. ஆமா எல்டரோட மக்கள் இங்க தான் இருக்கிறாங்க. அப்ப எல்டோரான்றது வந்து உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்த தான் அந்த காட்டுவாசி காட்டிருக்காண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாயிராரு. இப்ப வெற்றிகரமா அவரோட பயணத்தை முடிச்சிறாரு. அந்த பொலிவியாவோட அந்த மேப்பை ரெடி பண்ணிடுறாரு. இப்ப கப்பல்ல வந்து இறங்குறாரு. அவங்க மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிருக்காரு இல்லையா? அதனால வந்து எல்லாருமே பாராட்டி தள்ளுறாங்க. அவருக்கு உயர் பதவியே கொடுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து எல்டோராடோட அந்த முக்கியமான இடத்தை கண்டுபிடிச்சாகணும் அப்படியான ஒரு எண்ணம் வருது. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இதுக்கப்புறம் தான் படம் வந்து பயங்கர சூடு பிடிக்கும். இப்போ ஒரு மிகப்பெரிய பார்ட்டியில நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட உயர் அதிகாரிகள் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் பணக்கார செல்வந்தர்கள் கிட்டலாம் வந்து பழக்கமாயிராரு. ஏன்னா நம்ம ஹீரோ பர்சி இருக்காரு பாத்தீங்களா? இப்ப வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிராரு. அந்த ஃபேமஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதாவது வந்து இவர மேப்பிங் பண்ண அனுப்புனார் பாத்தீங்களா? அந்த அதிகாரி கிட்ட இந்த மாதிரி நான் வந்து எல்டோராடோவ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இத வந்து யார்கிட்டயும் சொல்லாத சிரிப்பாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து அத வந்து தட்டி கழிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து அது தெரியாது. எல்டோராடோ தான் பக்கத்துல தான் இருக்குது. கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல அவர் இருக்கிறாரு. சோ இந்த விஷயத்த வந்து அந்த ப்ரூஃபோட காட்டுறாரு. அந்த மண்பாண்டங்கள் அதெல்லாம் காட்டி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எல்டோராடோவ சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்க இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, கை தட்டுறாங்க. அதுல இருக்கிற மோரேன்ற ஒருத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நான் உனக்காக ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. இப்ப இவங்களோட பயணத்தை திரும்பவும் தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோட ஒய்ஃப், அவங்களுக்கு பெருசா இதெல்லாம் விருப்பம் இல்ல. எதுக்குங்க தேவையில்லாத இதை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இல்ல இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட 2வது பயணத்தை வந்து தொடங்குறாரு. அந்த செல்வந்தர் மோரே இருக்கார் பாத்தீங்களா, ஸ்பான்சர் பண்ணாரு, அவரும் கூட வராரு போல இருக்குது. இப்ப அவரையும் கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. இந்த சமயத்துல திரும்பவும் வந்து அந்த காட்டுவாசிகள் வந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பர்சி என்ன பிளான் போறாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து இவங்க கிட்ட சண்டைலாம் போட முடியாது, அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மவுத்தார் கண்ணை வந்து வாசிக்க சொல்றாரு. இப்ப இவர் பாட்டு பாடிக்கிட்டே உள்ளார போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்கிற எல்லாருமே நினைச்சாங்க. இப்ப கன் பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட தொப்பியை போட்டு ஒரு காட்டுவாசி வெளில வரான். வந்ததுமே ஆஹா நம்ம ஹீரோ வந்து கொண்டுட்டாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல நம்ம ஹீரோவே வராரு. அங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு போல் இருக்குது. இப்ப அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களையுமே வந்து கூட்டிட்டு போய் அவங்க வந்து நல்லபடியா உபசரிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மனுஷனை வந்து பாபிக்யூ பண்ணி வச்சிருக்காங்க. என்னையா மனுஷன் எல்லாம் கொண்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்ல இல்ல அது வந்து இங்க உடம்பு சரியில்லாம செத்து போட ஒரு பூமிக்கு போறதுக்கு பதிலா நமக்கு உணவாயிரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வந்து பாபிக்யூ பண்ணிருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மோரே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியா போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த காட்டுவாசிகளோட வாழ்க்கையை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலத்துல வந்து விவசாயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னங்க இவங்களே இவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்கன்னா, அப்போ வந்து நம்ம தேடி வந்த அந்த எல்டோரா மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப இந்த பக்கம் காட்டா நம்ம மோரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து எல்லாரும் சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒத்தாளா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகுது. டீம்ல இருக்கிறவங்க காண்டாவறாங்க. ஏன்டா இந்த ஆளை எதுக்கியா கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து எல்லாருமே ஆயிராங்க. இதே சமயத்துல வந்து போட்ல போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில கீழே விழுந்துறாரு. இப்ப போட்டை வந்து இழுக்கிறாரு. யோ போட்டை இழுக்காதயா, கரைக்கு போனீங்கன்னா வந்து மத்தவங்க எல்லாருமே தவிப்பாங்க, என்னையா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி சொல்ல அந்த இன்வெஸ்டர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன கொலை பண்றதுதான் இங்க கூட்டு வந்திருக்கீங்களா, சாப்பாடு தண்ணி இல்லாம சாகடிக்க வைக்கிறதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கிறான். இதனால வந்து நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இவனை கூட கூட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா வந்து அந்த பிளான் வந்து ஃபெயிலியர்ல தான் போகும். அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு குதிரையையும் கூட ஒரு ஆளையும் அனுப்பி இதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க இருக்க தேவையில்ல, நீங்க வந்து பிரிட்டிஷ்க்கு போங்க, இதுக்கு மேல வந்து நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். இப்ப ஹீரோவோட பயணமும் தொடருது. சாப்பாடு வேற கொஞ்சமா தான் இருக்குது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. இப்ப பயணத்தை தொடங்கி ஓரளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அப்பதான் வந்து அசிஸ்டன்ட் சொல்றான், அந்த மோரே இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து எல்லா சாப்பாடையுமே எடுத்துட்டு போயிட்டான். அதனால வந்து நம்ம கிட்ட சாப்பாடு இல்ல. இதுக்கு மேலயும் நம்ம வந்து தொடர்ந்து பயணத்தை வச்சோம்னா நம்மள நிறைய பேர் இழந்துருவோம் சாப்பாடு தண்ணி இல்லாம. சோ தயவு செஞ்சு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட 2வது முயற்சியுமே வந்து தோல்வியில முடியுது. இப்ப திரும்பி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து மோரே வந்து இவ்வளவு நாள் ஆகுது வரல, நாங்களே வந்துட்டோம், அவர் எங்களுக்கு முன்னாடியே வந்து குதிரையில கிளம்பி போனாரு, ஒருவேளை அவர் செத்துட்டாரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட் எழுதிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து ஒரு பேப்பரை பாக்குறாரு. அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஒரு முக்கியமான அரசரை கொண்டுட்டாங்க போல இருக்குது, அதனால வந்து 1ஆம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து நம்ம ஹீரோ பாத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல வந்து மோரேவும் கலந்துக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியம், ஆஹா இவன் உயிர் பழச்சிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து நம்ம மோரே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட காசெல்லாம் வந்து இவன் அழிச்சிட்டான், அந்த வந்து எல்டோராடோவெல்லாம் எனக்கு காட்டவே இல்ல, அவன் வந்து கற்பனை கட்டுக்கதையை தான் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திட்டுறாரு. அப்போ ஹீரோ வந்து அவரோட சைடுல இருக்கிற நியாயத்தை சொல்றாரு. நீங்க வந்து ஒழுங்கா வந்து வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அது மட்டும் இல்லாம சாப்பாடு எல்லாத்தையும் நீங்களே எடுத்து போயிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி நாங்க அந்த பயணத்தை தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்பு நியாயத்தை வந்து அவர் சொல்றாரு. இப்ப மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற பெருசு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, அவர் வந்து மோரே வந்து காசு கொடுக்கணும், நீ வந்து டீம் லீட் பண்ணணும், சோ 2 பேரோட உதவியும் வந்து நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது, அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோரே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி நான் மன்னிச்சிடுறேன், ஆனா வந்து மன்னிப்பு வந்து நம்ம ஹீரோ வந்து எனக்கு
வந்து கேட்டாகணும். ஏன்னா வந்து அவன் பண்ணது தப்பு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு நான் கண்டிப்பா கேட்கிறேன். ஆனா உங்ககிட்ட இல்ல, என்னோட டீம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. இப்ப போர் நிலவிட்டு இருக்குது இல்லையா, அதனால வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, போர்ல வந்து அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து ஒரு துண்டு பிரசுரம் மாதிரி வந்திருக்குது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகாக்கு போயிட்டு இந்த எல்டரோடாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மோரே வந்து தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்போ இவங்க புடிச்சு வச்ச ஜோசியக்காரர் இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எல்டரோடா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஹீரோக்கு வந்து அதுதான் ஆசை அப்படின்றது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது. இப்ப ஹீரோக்கு இன்னுமே வந்து அந்த இடத்துக்கு போகணும்ன்ற ஆசை வருது. இப்போ வந்து ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேஸ்லாம் போடுறாங்க. அந்த கேஸ் பாம் போட்டாங்கன்னா கண்ணெல்லாம் வந்து எரிச்சல் ஆயிடும். கொஞ்சம் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயிடும். செத்து போற அளவுக்கு கூட வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போடாமயே போயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சண்டையில ஈடுபடுவாரு. இதுல வந்து சில அடிபட்டு என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மயக்கம் போட்டுருவாரு. அவ்வளவுதான் ஹீரோ காலி அப்படின்ற மாதிரி நினைப்போம். திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருப்பாரு. இப்போ அவங்க மனைவி வந்து பக்கத்துல வந்து இவருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் கண் பார்வை எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை சுத்தி கட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம கூட கண்ணு போயிருச்சுன்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இல்ல. ஓரளவுக்கு ஏதோ சேஃப் ஆயிட்டார் நம்ம ஹீரோ. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு முயலை வந்து சுடுறதுக்காக வந்து வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து பையன் ஜாக்கோ இருக்கான். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஸ்பைடர்மேன் ஹீரோ அவன் தானே இது. ஆமா அவனே தான். இப்போ ஜாக் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பா நம்ம திரும்பவும் எல்டரோட போலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் போவேன்டா, எனக்கு வந்து எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்ல. ஆனா உன்னை அனுப்புறதுக்கு உங்க அம்மா விட மாட்டா. நீ போய் உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜாக்கோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி, மாமா ப்ளீஸ்மா ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கறான். இப்போ அம்மாமே வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரவணசா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்பாக்காரரும் பையன்காரனும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அதுல வந்து நம்ம அப்பாக்காரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என் பையன் என்னை விட ஆர்வமா இருக்கிறான். கண்டிப்பா இந்த தடவை வந்து எல்டரோட நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு நாங்களே ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல இது நாட்டோட பெருமை. சோ நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து அந்த எட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு கேட்டாரு, நீ திரும்பவும் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கணுமா, தயவு செஞ்சு வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல இங்க பாருங்க இந்த காம்பஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா யூஸ் பண்றேன். ஒருவேளை நான் எல்டரோட கண்டுபிடிச்சனா இந்த காம்பஸ் உங்க கைக்கு வந்து சேரும். ஒருவேளை நான் கண்டுபிடிக்கலனா கண்டிப்பா இந்த காம்பஸ் வராது. அப்பனா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி அவர் பண்றாரு இல்லையா, அதனால வந்து அந்த குழுவே என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு மெடல் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இப்போ இவங்க கிளம்பி போகும்போது ஜாக் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்காரர் கிட்ட இந்த மாதிரி வந்து நம்ம இப்ப கிளம்பி போறோம்லப்பா, இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட 40 மில்லியன் மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பையன்காரன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க ட்ரெயின்ல வந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ பர்ஷியும் அவங்க பையன் ஜாக் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள தனியா வராங்க. 2 பேர் மட்டும் தான் வராங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் எஸ்டேட், அதாவது வந்து முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அதை தாண்டி வந்து அந்த பழங்குடியின மக்கள் வந்து நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த குழு கிட்ட வந்து பேசுறாரு. நல்லா பேசுறாரு, பழகுறாரு. அவங்க கூட வந்து நல்லா கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவிக்கு வந்து ஒரு லெட்டரா எழுதி நம்ம ஹீரோ வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ பர்ஷியன் ஜாக்கோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து வேற ஒரு ட்ரைப் குரூப் வந்து பாக்குறாங்க. அந்த பீப்பிள் கிட்ட வந்து சமாதானம் பேசலாம்னு பார்த்தா அவங்க வந்து துரத்திட்டு வராங்க. சமாதானமாவது இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும் பையனையும் கொல்றதுக்காக வந்து பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயல் பகுதியில வந்து சரணடைஞ்சிடறாங்க. அப்ப வந்து இன்னொரு ஒரு ட்ரைப் குரூப் வந்து நின்னுட்டு இருக்குது. இப்போ அந்த ட்ரைப் குரூப்புக்கும் இப்போ துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, இந்த ட்ரைப் குரூப்புக்கும் வந்து சண்டை நடக்குது. இப்போ இவங்க 2 பேருமே வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான் நம்மளையும் ஜாவடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது, இந்த குரூப் வந்து வின் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும் பையனையும் கூட்டிட்டு போயிருது. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து முட்டி போட வச்சு, அவ்வளவுதான்பா நம்ம ஜோலி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ற மாதிரி ஜாக் சொல்லிட்டு இருக்கான். பையன் இருக்கிற பயத்தை பார்த்து நம்ம ஹீரோக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா இப்படி கூட்டு வந்து அவரை வந்து மாட்டி விட்டுமே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்போ இந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைப் குரூப் வந்து அவ்வளவுதான் இவங்களை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க போட்டுருக்கு. 2 பேருமே குடிச்சதுக்கு அப்புறம் வந்து லைட்டா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அப்ப வந்து பையன் வந்து அப்பா கண்டிப்பா நம்ம வந்து உயிர் பொழைக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்றான். இப்போ ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருது, இதுக்கப்புறம் வந்து நம்ம உயிர் பொழைக்க மாட்டோம் அப்படி மாதிரி நினைக்கிறாரு. இப்போ இவங்க வந்து தூக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆற்று பக்கத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஆலிஸ் லாஸ்டம் கூட. ஏன்னா வந்து ஹீரோவும் அந்த பையனும் வந்து பொழைச்சாங்களா இல்லையான்றதை நமக்கு காட்டல. இந்த பக்கம் ஹீரோட ஒய்ஃபை வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ அனுப்பிச்சு வச்சாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து மனைவி வந்து எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, எல்டோராடோவை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க போய் ரொம்ப வருஷம் ஆகுது, செத்து போயிட்டாங்கம்மா, நீ அதை வந்து ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து கண்கலங்கி அழுகுறாங்க. இப்போ அழுதுட்டே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க நேத்து ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து இந்த காம்பஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருந்தா இந்த காம்பஸ் வந்து உங்களுக்கு கைக்கு சேரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அப்போ அந்த பெருசுக்குமே வந்து மனசு வந்து சந்தோஷமா இருது. அப்போ அந்த இடத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப மனைவிக்குமே ரொம்ப சந்தோஷம். இருந்தாலுமே வந்து பையனும் புருஷனுமே வந்து பக்கத்துல இல்லையன்ற ஒரு வருத்தமும் இருக்குது. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி தான். இந்த மாதிரி வந்து எல்டோராடோன்ற ஒரு நகரம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலுமே கூட, ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இருக்கு. அந்த நகரத்தை வந்து இந்த பர்சன் ஒரு பர்சன் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து ஆள்லாம் அனுப்பி வச்சு தேடி இருப்பாரு. ஆனா வந்து அவங்க இருக்கிறத வந்து கண்டே பிடிக்க முடியாம போயிருது. சோ இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ் கூட. உண்மையிலேயே ஆனா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்டோராடோவை கண்டுபிடிச்சு நிறைய பேர் போய் வந்து செத்து போயிருக்காங்க. அதுல முதல் முறையா வந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னது வந்து நம்ம பர்ஷியா தான்.
தான். ஆனா அவரையுமே வந்து மீட்க முடியல. அவர் என்ன ஆனாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட உடல் வந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து இப்ப வரைக்குமே மர்மமா தான் இருக்குது. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 35mm சொல்லுவாங்க. அதாவது ஃபிலிம் ரோல யூஸ் பண்ணி பண்ற அந்த கேமரால தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப விஷுவல்ஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியா கிடைக்கணுன்றதுக்காக அந்த காலகட்டத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த இண்டியானா ஜோன்ஸ் திரைப்படமும் வந்து கிட்டத்தட்ட இந்த பர்சனை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10/9ங்க. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா டியூ டு த ப்ராப்ளம்ன்ற ஜானர்ல தான் வருது. வேற ஒரு நல்ல தரமான படத்துல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.